நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யாவிட்டால் அது பாவம். நன்மையின் ஊற்றேயும் இறைவா, நீ சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றீர். நீ நன்மையே உருவான தெய்வம். நீ படைத்த படைப்பை நல்லதென கண்டீர். நன்மைத்தனம் உலகெங்கும் பரவி கிடக்கிறது. நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லதை மட்டுமே கண்டீர். அவன் வெளித்தோற்றத்தின் தீமையாக, கொடூரமாக, பாவியாக இருக்கலாம். ஆனால் வெளித்தோற்றத்தை எடை போடும் உலகத்திலே நீர் உள்தோற்றத்தை, மனதை மட்டுமே கண்ணோக்கி பார்த்தீர். யாருக்காக வேண்டி நீர் எதையும் நன்மையை செய்யாமல் விட்டுவிடவில்லை. பரிசேயன் என்ன நினைப்பான், அறிஞன் என்ன சொல்வான் என்றால் பார்த்து செயல்படவில்லை. எல்லோரையும் சரிசமாக நடத்தினீர் சுவாமி. மது நன்மைத்தனம் சுகமாய், மன்னிப்பாய், விடுதலையாய், ஆசீர்வாதமாய் மக்களுக்கு கிடைத்தது. நன்மை செய்ய கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நீர் என்றும் கைவிட்டதில்லை. சரியான நேரத்தில் சரியான நபருக்கு உதவி செய்தீர். தகப்பனை, எங்களுக்கு இந்த நல்ல மனதை தாரும். எங்களால் முடிந்த உதவிகளை தேவையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் நல்ல மனதோடு செய்யவும், தினமும் ஒருவருக்காவது ஒரு நன்மை உதவி செய்யவும், நாங்கள் பிறரிடமிருந்து நன்மை பெறும் பொழுது அதற்கு நன்றி உடையவர்களாக நாங்கள் என்றும் வாழவும் எங்களுக்கு நல்ல மனதை தந்து அனுதினமும் வழிநடத்தியருளும் சுவாமி.